நீங்களே இல்லைன்னா எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. எங்க பேர் ரேவதிங்க. உங்களுக்கு என்ன இதனுடைய இதுன்னு கடமைன்றது எங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த அளவுக்கு பாக்கலன்னா இந்த பக்கம் ஏரியா மக்களை காப்பாத்திருக்க முடியாது. எவ்வளவு ஜனங்க இருக்குது. ஆனா உங்களுக்கு என்ன தலையெழுத்து சொல்லுங்க பாப்போம். அந்த அளவுக்கு செஞ்சிருக்குன்னு ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஆனா கட்சியில நின்னீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டு மக்களும் உங்களுக்கு தான் போடுவாங்க. இல்ல நாங்க பொதுவா சொல்றோம். இது நீங்க யாரும் மக்கள் சொல்லி குத்து செய்யறது கிடையாது. அந்த குப்பை அல்ல நீங்க பாருங்க, அது மனவேதனை, ரொம்ப மனசு கஷ்டம். வீட்டுல கூட அந்த வேலை செய்ய ரொம்ப ஒரு கஷ்டமான இது அந்த 3 நாள் தண்ணியில இருக்கும்போது நீங்களே கவனிக்கலன்னா எங்களுக்கு அவ்வளவுதான் எங்க நிலைமை. முக்கியமா இந்த கிடைச்சது பாருங்க, அது பெரிய விஷயம். பாலும் அந்த குழந்தைங்களுக்கு தண்ணியும் மெழுகுவத்தையும் கிடைச்சது பாருங்க, அது ஒண்ணு பெரிய விஷயம் தான். எங்களுக்கு யாருமே வரவில்லை. யாரும் எல்லாம் இந்த முஸ்லீம் பசங்க தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணது. தண்ணி வந்ததுல இருந்து தண்ணி நின்னதுக்கு அப்புறமும் எங்களுக்கு பால் மெழுகு வச்சு தீப்படி மெயினா எங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது நீங்க தான். இல்ல யாரும் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு வரல. ஒரு கட்சிக்காரங்க கூட வரலதான். இல்ல யாருமே எங்க இதுக்கு வரவே இல்ல. இது வரைக்கும் யாரும் வரல. நீங்க தான் வந்திருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் முஸ்லீம் செஞ்சாங்க. சம்பந்தம் ஒற்றுமை, மதம்ன்றது ஜாதி மதம்ன்றது தெரியாம நீங்க அந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல. ரொம்ப 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 பாராட்டணும். பாவமா இருந்தது. பார்த்தோமே நாங்க தான், அதனாலதான் சொல்றோம். அக்கா குப்பை அல்ல நாங்க அள்ள விடல, நாங்கதே செய்வோம் சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சுட்டு அவங்களே அள்ளினாங்க. நாங்க அள்ளுறோம் அப்படின்னு அவங்களே அள்ளினாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். தமிழ்நாட்டுல இன்னும் மனிதநேயம் மிச்சம் இருக்குது. இருக்கு. அது உங்கள்ட்ட நிறைய